ரபியுல் ஆஹிரில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா
ரபியுல் அவல் மாதத்தில் சில அனைத்து நாட்களும் அல்லாஹ் தஆலா ஏற்று புரிவானாக. ரபியுல் அவல் மாதத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்வை கியாமத் நாள் வரையிலும் நீட்டி புரிவானாக. இந்த விழாவிற்கு யாரெல்லாம் தன்னுடைய உடலாலும் பொருளாலும் சொத்தாலும் சிந்தனையாலும் நிறைய உதவிகள் செய்தார் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு குடும்பத்தில் பரக்கத் செய்து இம்மை மறுமை வெற்றியை அல்லாஹ் தஆலா கொடுத்தருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா தன்னோடு சேர்த்து சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் தஆலா தன்னோடு சேர்த்து கொள்ளும் அளவுக்கு அந்த விஷயம் எந்த அளவு மகத்துவம் வாய்ந்தது நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா புரியக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் தஆலா முதலில் சொல்லும்போது சொல்வான் கலாமுல்லாஹ். கலாமுல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பேச்சு, குர்ஆன். நாம் அந்த குர்ஆனை நாம் மதித்து மரியாதை செய்கின்றோம். அந்த குர்ஆனை முத்தமிட்டு தன்னுடைய நெஞ்சில் அணைத்து தரையில் வைத்து நாம் அதற்கு கண்ணியம் செய்திருக்கின்றோம். ஏன்? ஒட்டுமொத்த இஸ்லாமிய வாழ்க்கையும் அந்த குர்ஆனில் தான் அமைந்திருக்கின்றது. ஆனால் அந்த குர்ஆனை நாம் கண்ணியம் செய்கின்றோம். காரணம் கலாமுல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா தன்னோடு சேர்த்த காரணத்தினால் நாம் அதை அறிந்திருக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்வான் கஅபத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கஅபா, கஅபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய கஅபா. நாம் எல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றோம் என்று சொன்னால் அந்த கஅபத்துல்லாஹ்வை நாம் தவாஃப் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் உம்ராவுக்கு சென்றால் அந்த கஅபத்துல்லாஹ்வை நாம் தவாஃப் செய்கின்றோம். ஏன்? ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாய பெருமக்களும் அந்த கஅபாவை பார்த்தான் தன்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் கஅபத்துல்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த கஅபத்துல்லாஹ்வோடு சேர்ந்த காரணம்தான் நாம் அந்த கஅபத்துல்லாஹ்வை நாம் கண்ணியம் செய்திருக்கின்றோம். அதற்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுவான் ரசூலுல்லாஹ் என்று தன்னுடைய ரசூலை பற்றி குர்ஆனில் சொல்லுவான். நாம் எல்லாம் ரபியுல் அவல் மாதத்தில் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காகவே நாம் எல்லாம் மௌலித் நடத்தினோம், நாம் மீலாது நடத்தினோம், அவர்களுக்காகவே நேர்ச்சைகளை கொடுத்தோம். காரணம் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் என்று சேர்த்த காரணத்தினால் நாம் அத்தகைய பாக்கியத்தை நாம் செய்தோம். அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான் கலாமுல்லாஹ், கஅபத்துல்லாஹ், ரசூலுல்லாஹ் என்று மூன்றையும் சொல்லிவிட்டு நான்காவதாக அல்லாஹ் சொல்வான் அவுலியா அல்லாஹ். அவுலியா அல்லாஹ்வை அல்லாஹ் தஆலா தன்னோடு சேர்த்துக் கொள்வான். தன்னோடு சேர்ப்பதற்கு அல்லாஹ் தஆலா அந்த அவுலியாக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதையும் அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த உலகத்திற்கு இல்லாமல் அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவுலியா அல்லாஹ் என்று அந்த அவுலியாக்களை, அந்த நல்லவர்களை, சாலிஹீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த அவுலியாக்கள் தன்னுடைய அல்லாஹ்வின் பக்கம் எந்த அளவு நெருக்கம் வைத்திருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு தன்னையே அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டார்கள். உதாரணத்திற்கு சொல்லப்போனால் ஒரு இறந்த மையத்து தன்னை குளிப்பாட்டக்கூடியவர்களுக்கு எப்படி தன்னை ஒத்துழைத்து கொடுக்குமோ அதே போன்று அவுலியா பெருமக்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்து அல்லாஹ்வுக்காக உடலையும் செலவழித்து சென்றார்கள். அவுலியா பெருமக்கள் அல்லாஹ் அத்தகைய பாக்கியம் நமக்கு தந்தல் புரிவானாக. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வான் இப்படிப்பட்ட இந்த அவுலியாக்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அலா ஒட்டுமொத்த
இறை நேச செல்வர்கள் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்பதாக. லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அத்தகைய இறை நேச செல்வர்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. வலா ஹும் யஹ்ஸனூன், எந்த ஒரு கவலையும் கிடையாது. பயம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்திற்கு பயம் என்று சொல்வார்கள். ஆனால் அத்தகைய பயத்தை இறைநேசரிடம் இல்லை. நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா தன் கருவறையை கூறுகின்றார். ஆனால் அல்லாஹ் தஆலா லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்று தன்னுடைய திருமறையில் கூறுகின்றார். ஆனால் அருமையான சகோதர பெருமக்களே, நாம் இன்று வாழக்கூடிய இடத்தில் எத்தனையோ பயங்கள் இருக்கின்றது. இருட்டை பார்த்தால் பயம், போலீஸை பார்த்தால் பயம், மிருகங்களை பார்த்தால் பயம், இப்படி பயம் என்று தன்னுடைய வாழ்க்கையிலே பயம் நாம் சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். இறைநேசரில் கட்டப்பட்ட இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு இறைநேச செல்வர். அவர்கள் இந்த உலகத்தை விரும்பாமல் தன்னந்தனியாக காட்டிலே அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் அவர் தன்னுடைய வணக்கங்களை செய்து வந்தார்கள். அப்படி தொழுது கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் ஒரு சிங்கம் வந்து இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முன்னால் அமர்ந்திருக்கின்றது. ஆனால் நாம் இங்கு தொழுதால் அந்த இடத்தில் ஆரம்பித்து வீட்டில் போய் நாம் சலாம் கொடுப்போம். ஆனால் இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கொஞ்சம் கூட பயத்தை வெளிப்படுத்தவில்லை. காரணம் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறினார் அல்லவா. அதனால் எந்த ஒரு பயம் கொஞ்சம் கூட இல்லை இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு. அப்படி தொழுது கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு சிங்கம் வந்து முன்னால் அமர்ந்து இருக்கிறது. ஆனால் தொழுகை முழுவதும் அமைதியாக அல்லாஹ்வுக்கு பொறுமையாக முடித்து விட்டு திரும்பி பார்க்கிறார்கள். வலது புறத்தில் ஒரு சிங்கம் இருக்கின்றது, இடது புறத்திலும் சிங்கம் இருக்கின்றது, முன்னாலும் சிங்கம் பின்னாலும் சிங்கம். எப்படி அந்த சிங்கம் இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சூழ்ந்து கொண்டது. ஆனால் வெளியிருந்து பார்ப்பவர்களுக்கு தோன்றும் இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த சிங்கத்தை வளர்க்கிறார்கள் என்பதாக தோன்றும். தொழுகையை முடித்துவிட்டு இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிங்கத்தை பார்த்து பேசுகிறார்கள். ஆனால் இங்கு சில பேர் இருக்கிறார்கள், சிங்கத்திடத்தில் பேசுகிறார்களா, அறிவிக்கு ஒத்துக்கை வர இல்லை சொல்லி நிறைய சமாளம் இருக்கிறார். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சமாளம் நம்மை நான் பாதுகாப்பானாக. சிங்கத்திடம் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள் சொன்னால் இதா உமிர்தும் பிஷைஇன், இதா உமிர்தும் பிஷைஇன், என்னை புசிப்பதாக, என்னை உங்களது பசிக்கு புசிப்பதாக இறைவன் கட்டளையிட்டிருந்தால் ஃபஃஅலு, நீங்கள் அதை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். வஇல்லா, அப்படி இல்லை என்று சொன்னால் ஃபர்தஹிலு, இங்கிருந்து சென்றுவிடுங்கள் என்பதாக இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த சிங்கத்திடம் பார்த்து பேசுகிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சிங்கத்திடம் பேசுகிறார் என்று சொன்னால் அவருடைய இதயச்சம் எங்கிருந்து நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களே, அடுத்து வலிமாவின் தலைவர் நாம் எல்லாம் அவர் நினைவை நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கல்வி நிறைந்த கௌசலான முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி
மிகப்பெரிய ஒரு இறைநேச செல்வர். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இறைநேச செல்வத்திற்கே ஒரு தலைவராக திகழ்ந்தவர்கள் தான் அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது பாடம் நன்றாக போய்கொண்டிருந்தது. திடீரென்று பார்த்தால் ஒரு பாம்பு வருவதை பார்த்த மாணவர்கள் அனைவரும் எடுத்து ஓடி சென்று விட்டார்கள். ஆனால் கல்வியில் இருந்த ஹவுஸ்லான முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அவர்கள் கொஞ்சம் கூட தன்னுடைய பயத்தை வெளிக்காட்டவில்லை. அந்த பாம்பு அவர்களை அப்படியே சூழ்ந்து கொள்கிறது. இந்த திருக்காட்சியெல்லாம் மாணவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பாம்பு அவர்களிடம் அந்த பாம்பு பேசுகிறது. நான் நிறைய தலைவர்களை நான் பார்த்து விட்டேன், ஆனால் எல்லோரும் பயந்து சென்று விட்டார்கள். நீங்கள் மாத்திரம்தான் எனக்கு பயப்படவில்லை. காரணம் அவர் அல்லாஹ்விற்கு பயந்த ஒரே காரணம் தான். நாம் எல்லாம் புரிந்து வைக்க வேண்டும். அதுதான் பெரியவர்கள் சொல்வார்கள், மன் ஹாஃப அல்லாஹ ஹாஃப லஹு குல்லி ஷை. யார் அல்லாஹ்விற்கு மட்டும் பயந்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு ஹாஃப லஹு குல்லி ஷை, அனைத்து வஸ்துக்களையும் பார்த்து அல்லாஹ் தஆலா பயப்பட வைப்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு கற்பனை கதை ஒன்று சொல்வார்கள். ஒரு ஊரை காலரா நோய் தாக்கியது. அப்போது அந்த ஊரில் 1000 நபர்கள் இறந்து விட்டார்கள். அந்த ஊரில் 1000 நபர்கள் இறந்து விட்டார்கள். காரணம், அந்த காலரா நோய் தாக்கிய காரணமாக 1000 பேர் இறந்து விட்டார்கள். ஒரு மனிதன் அந்த காலராவை சந்தித்து கேட்பான், நீ எத்தனை பேரை உயிர் பலி வாங்கினாய் என்பதாக கேட்பான். ஆனால் அந்த காலராவை சொன்னது, நான் 1000 பேரை நான் கொலை செய்தேன். ஆனால் ஊரிலே 5000 பேர்கள் இறந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்று கேட்டபொழுது காலராவை சொன்னதாம், நான் 1000 பேரை நான் உயிரை பறித்தேன். ஆனால் மீதமுள்ள 4000 பேர்கள் அந்த காலரா தன்னை வந்து தொற்றி விடுமோ, தன்னிடத்தில் வந்து விடுமோ என்று பயந்து 4000 பேர் இறந்ததாக ஒரு கற்பனை கதை ஒன்று செல்வார்கள். அதேதான் நம்முடைய இந்த கொரோனா வைரஸை கண்டு நாம் பயப்பட்டால் அந்த கொரோனா வைரஸ் நம்மிடம் தாக்க நேரிடும். ஆனால் நாம் பயமெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு வைத்தோம் என்று சொன்னால் கொரோனா நம்மை விட்டு ஓடிவிடும். அல்லாஹ் தஆலா அத்தகைய பாக்கியத்தை தருவானாக. இத்தனை சிறப்புகளை அவுலியாக்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறப்பை சொல்லிவிட்டு அவுலியாக்களுடைய சிறப்பை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறிவிட்டான். ஆனால் அவுலியாக்கள் ஆகுவதற்கு அதனுடைய வழி என்ன என்பதையும் அல்லாஹ் தஆலா மறைத்து வைக்கவில்லை. அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்ற ஆயத்தை முடித்துவிட்டு அடுத்த ஆயத்தில் கூறுவான், அல்லதீன ஆமனு வ கானூ முத்தகூன். அவர்கள் ஈமான் கொண்டவர்கள், இறையச்சம் கொள்வோர்கள் ஆவார்கள். நாம் எல்லாம் தக்வாவுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். தக்வாவுடைய வாழ்க்கை எப்படி என்று சொன்னால், வாழ்க்கையில் எல்லா அமல்களும் தக்வாவோடு நாம் செயல்பட்டால் நாமும் அந்த இறைநேசருடைய பாக்கியத்தை அடைய நம்மாலும் முடியும். ஆனால் நிறைய வழி இருக்கிறது, சாதாரணமாக ஆக முடியாது.
நாம் செய்து காட்ட வேண்டும். எதை செய்யக்கூடாது தடுத்தானோ அதை நாம் தடுக்க வேண்டும். என்றால்தான் அந்த இறைநேசருடைய பாக்கியத்தை நாம் அடைய முடியும். நாம் தொழக்கூடிய 5 நேர தொழுகையிலும் நாம் எல்லாம் நல்ல முறையில் நாம் தொழ வேண்டும். 5 வக்து தொழுகைகளையும் இமாம் ஜமாத்தோடு பின்பற்ற வேண்டும். தொழுகைகளையும் நாம் எப்படி தன்னுடைய இறையச்சத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், கண்மன் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டி தருகின்றார்கள். أن تعبد الله كأنك تراه فإن لم تكن تراه فإنه يراك என்பதாக. أن تعبد الله அல்லாஹ்வை இபாதத் செய்வது كأنك تراه நீ அவனை பார்த்தவனை போல இபாதத் செய்ய வேண்டும். فإن لم تكن تراه நீ அவனை பார்க்கவில்லை என்று சொன்னால் إنه يراك அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதாக நாம் சொல்ல வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களே, நாம் இந்த தக்பீர் மட்டும்தான் கேட்டுகின்றோம். ஆனால் உலகம் முழுவதும் நாம் தவாப் செய்து வருகிறோம். அல்லாஹ் தஆலா இறையச்சத்துடைய பாக்கியத்தை தருவானாக. நம்முடைய தொழுகையில் நாம் இக்லாஸோடு செயல்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஸலாத்துல் மிஃப்தாஹுல் ஜன்னah, தொழுகை சுவனத்தினுடைய சாவி என்று சொல்கிறார்கள். ஆனால் நிறைய இடத்தில் தொழுகை இல்லை. ஒரு உதாரணமாக ஒரு வீட்டுடைய சாவி கிடைத்துவிட்டே என்று சொன்னால் நாம் வீட்டை விட்டு நாம் உள்ளே செல்வோம். ஆனால் சொர்க்கத்துடைய சாவி இல்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்வது? அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்படிப்பட்ட அந்த தொழுகை ஸலாத்துல் மிஃப்தாஹுல் ஜன்னah, தொழுகை சுவனத்துடைய சாவி என்பதாக கண்மனாய் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நாம் நிறைய வழிகளின் மூலமாக இறைநேசத்தை அடைய முடியும். ஜகாத்தை கொடுத்தும், நோன்பு நோற்றும், ஹஜ்ஜை செய்தும் யாருக்கு ஃபர்லாகின்றதோ அவர்கள் இறைநேசரை பக்கம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுக்கின்றார். இந்த மாதிரியான ஃபர்லுக் தான் இறைநேசத்தை அடையக்கூடிய முதல் கட்டமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொன்னதா ஹதீஸே குத்ஸியில் ஒரு ஹதீஸ் வருகிறது. قال رسول الله صلى الله عليه وسلم, அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ قال, நிச்சயமாக அல்லாஹ் கூறுகின்றான், மன் ஆதானி வலியன், யாராவது என்னுடைய வலியை தொந்தரவு கொடுத்தால் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவனமாக நான் போர் செய்வேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஹதீஸை குத்ஸில் பார்க்க முடிகின்றது. சாதாரண போலீஸ் அடியை நம்மால் தாங்க முடியவில்லை. ஆனால் அல்லாஹ் நம்மிடம் போர் செய்தால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவனமாக நான் போர் செய்வேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். وما تقرب إلي عبدي, ஒரு அடியானும் என்னை அடைய முடியாது. பிஷையின் அஹப்ப இலைய, எனக்கு பிரியமான ஒரு விஷயத்தின் வழியாக, மிம்ம தர்துஹு அலைஹி, அவனுக்கு நான் ஃபர்லாத்தில் இருந்து அல்லாமல், நாம் ஃபர்ல் தொழுகையை நாம் தொழ வேண்டும். وما يزال عبدي يتقرب إلي, அதற்கு பின் அவன் என் பக்கம் வந்து கொண்டே இருப்பான். பின்னமாஃபில் சுன்னத்தின் வழியாகவும்
சுன்னத்தின் வழியாகவும் ஃபர்துடைய வழியாகவும் நாம் ஒழுங்காக அமல் செய்தால் அல்லாஹ் தஆலா நமக்கும் அந்த இறைநேசருடைய வழியை நமக்கும் அடைந்து தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் எத்தனையோ நம்மிடத்தில் அடிபட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் எல்லா சுன்னத்துகளையும் நாம் பின்பற்ற வேண்டும். ஹத்தா முஹிப்புஹு, நான் அவனை நேசிக்கக்கூடிய நிலைமையில் ஆகிவிடுகின்றான். அப்படியான அந்த தொழுகை நாம் தொழுத வண்ணமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நாம் பின்பற்றி வாழ்ந்தால் நான் அவனை நேசிக்கக்கூடிய நிலைமையில் ஆகிவிடுகின்றான். அருமையான சகோதரர்களே, ஃபைதா அஹ்பப்துஹு, நான் அவனை நேசித்து விட்டால் குந்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, நான் அவனுக்கு கேட்கக்கூடிய செவியாக நான் ஆகினேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அது எப்படி அது கேட்கக்கூடிய செவி அல்லாஹ் தஆலா மாறுகின்றான் என்பதா என்றால், தீய விஷயங்களை கெட்ட விஷயங்களை கேட்பதற்கு அல்லாஹ் தஆலா அந்த காதை தடுத்து விடுகின்றான். காரணம், நாம் அல்லாஹ்வோடு நாம் இறையச்சம் தக்வா நாம் செயல்பட்டால் அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவத்தை தவிர்ப்பான். அல்லாஹ் தஆலா ஃபபஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி, அவன் பார்க்கக்கூடிய பார்வையை நான் ஆகினேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஆனால் இந்த இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, நாம் சிந்திக்க வேண்டும். நாம் வெளியில் செல்லக்கூடிய நேரத்தில் எத்தனையோ ஹராம்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஹராம்களை பார்க்க வேண்டாம் என்று சொன்னால் நாம் இஹ்லாஸோடு நாம் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். வயதஹு அல்லதி யபசுது பிஹா, அவன் அடிக்கக்கூடிய கையாக ஆகினேன். அப்படி என்று சொன்னால் நம்முடைய கை திருடு விட்டும் பாதுகாத்திருக்கிறது. கெட்ட விஷயங்கள் பக்கம் நம்முடைய கை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு என்பதாக அல்லாஹ் தஆலா ஹதீஸை குதீஸில் நமக்கு சொல்லிக் காட்டித் தருகின்றான். வர்ஜுலஹு அல்லதி யம்ஷி பிஹா, நான் நடக்கக்கூடிய காலாக நான் ஆகிவிடுவேன் என்பதாக சொல்கின்றான். அப்படி என்றால் நம்முடைய கால் இந்த எத்தனையோ ஹராமான விஷயங்கள் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. நிறைய ஹராமான விஷயங்கள் கால் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த ஹராமான விஷயங்கள் பக்கம் செல்ல வேண்டாம் என்று சொன்னால் நாம் தக்வாவுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அவன் என்னிடத்தில் கேட்டான், என்னிடத்தில் துஆ கேட்டால் அதை நான் கண்டிப்பாக குடிக்கக்கூடியவனாகிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஆனால் இன்று எத்தனையோ நபர்கள் வந்து சொல்கிறார்கள், ஆலிம் சார், நான் நிறைய துஆ செய்கின்றேன், ஆனால் அந்த துஆ ஒன்றுமே கபூலாகவில்லை, ஏறாத பள்ளி இல்லை, செல்லாத தர்காக்கள் இல்லை என்பதாக குமுறுகின்றார்கள். காரணம், அவர்களுக்கு இறையச்சம் இல்லாத காரணத்தினால் தான் அவர்கள் இப்படி சொல்கின்றார்கள். என்னிடத்தில் பாதுகாப்பு தேடினால் நான் கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அருமையான சகோதர பெருமக்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் நம்மை சோதனை செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் இறையச்சத்தை அடைந்தால் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுப்பார் இருக்கின்றார் என்பதாக ஹதீஸை குதீஸில் நமக்கு எல்லாம் சொல்லிக் காட்டித் தருகின்றார்கள். அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அவுலியாக்கள் என்பவர்கள் திருக்குர்ஆனையும் திரு சுன்னத்தையும் நாம் படிக்கும் போது தக்வாவுடைய வாழ்க்கை வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான கீழ்ப்படைந்த காரணமாக இவ்வுலகிலும் மறுவுலகிலும் பல்வேறு கட்டங்களிலும் அவர்கள் மதிக்கும் பொருட்டு சில அதிசயங்களை அவர்கள் மூலமாக நடத்தி இவ்வுலகில் மக்களுடைய அவர்கள் அந்தஸ்து படுகின்றார்கள். அதைதான் கராமத் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அருமையார் பெருமார்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருமுறை முஹையீன் அப்துல் காதிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்தில்
ஒரு மனிதர் வந்து கேட்டார், நீங்கள் அல்லாஹ்வை எப்படி அழைக்கிறீர்கள்? 4 மனைவி வைத்து 49 பிள்ளைகளை வைத்து நீங்கள் எப்படி அல்லாஹ் அழைக்கிறீர்கள் என்பதாக ஒரு மனிதர் வந்து வந்து கேட்பார்கள். அருமையானவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எல்லாம் ஒரு மனைவி சில பிள்ளைகளை வைத்து நம்மால் வாழ்க்கையை தொடர முடியவில்லை. ஆனால் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 மனைவிகளை வைத்து 49 பிள்ளைகளை வைத்து அவர்கள் அல்லாஹ்வை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அருமையான பெருமக்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொன்னார்கள். என்னவென்றால், இந்த பதிலை சொன்னால் புரியாது, செய்து காட்ட வேண்டும் நினைத்து முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு குடத்தில் தண்ணீரை கொடுத்து அனுப்புகிறார்கள். ஒரு குடத்தில் தண்ணீரை கொடுத்து அனுப்புகிறார்கள். 2 காவலாளர்களை உடன் சேர்த்து அனுப்புகிறார்கள். எங்கே என்று சொன்னால், ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக செல்வார்கள். அந்த கேள்வி கேட்ட அந்த மனிதருடைய தலையில் அந்த தண்ணீர் குடத்தை வைத்து 2 காவலர்களை உடன் அனுப்புவார்கள். அனுப்பிவிட்டு செல்வார்கள். ஆனால் கல்யாண வீட்டுக்கு சென்று வர வேண்டும். ஆனால் இந்த குடத்தில் இருந்து ஒரு துளி தண்ணீர் கீழே விழுந்தால் அவருடைய தலையை வெட்டிவிடும் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, ஆனால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படி அல்லாஹ்வை அழைத்தார் என்பதாக வழிகாட்டி தருகிறார்கள். அந்த திருமண நிகழ்ச்சிக்கு செல்லும் பொழுது அந்த குடத்தில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே விழுந்தால் தனியை செல்கின்றார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, 3 பேரும் கல்யாண வீட்டிற்கு செல்கிறார்கள். நிகழ்ச்சி எல்லாம் முடிந்து திரும்ப வரும் பொழுது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கின்றார்கள், கல்யாணம் சிறப்பாக முடிந்ததா? என்ன கல்யாணமா? என்னுடைய முழு கவனமும் இந்த தண்ணீர் குடத்தில் தான் இருந்தது. ஒரு சொட்டு தண்ணீர் கீழே விழுந்தால் என்னுடைய தலை கீழே விழுந்திருக்கும். ஆனால் ஒரு சொட்டு கூட தண்ணீர் கூட கீழே விழவில்லை. இதுதான் சொல்லுகிறார்கள். இதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஒரு சொட்டு தண்ணீர் கீழே விழுந்தால் தலையை வெட்டிவிடுவார்களோ அதே போன்று நாங்கள் ஒரு பாவம் செய்தால் அல்லாஹ் தஆலா நரகத்தில் தண்டிப்பான் அல்லவா? அதனால்தான் முஹைதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். ஒவ்வொரு முஃமினுக்கும் தக்வாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து திருமறையில் சொன்னவாறு அல்லாஹ் தஆலா வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இன்னும் அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் என்று சொன்னவாறு அல்லாஹ் தஆலா அந்த வாழ்க்கையை நமக்கெல்லாம் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருளி புரிவானாக. இன்னும் யாரெல்லாம் துஆ செய்ய சொன்னார்களோ அல்லாஹ் தஆலா குடும்பத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. இன்னும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கலிமத்து லா தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி திருக்கல்யாணம் எடுத்த வண்ணம் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை தந்தருளி புரிவானாக. நாமெல்லாம் சக்ராத்துடைய நேரத்தில் கண்மநாயகி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
காட்சியை நாம் எல்லாம் பார்த்து விட்டு மரணிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படியே பாக்கியத்தை தருவானாக. கனவிலும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சியை நாம் ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. இன்னும் அந்த ரவுலாக்கு சென்று நாம் எல்லாம் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், நாம் எல்லாம் தொழுகையில்தான் அஸ்ஸலாமு அலைக்க இஹ்ராமி என்று முஹம்மது முஸ்தபா நாம் சலாம் சொல்லுகின்றோம். ஆனால் நேரில் சென்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. இன்னும் வாழும் காலத்தில் நல்ல முறையில் வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய திருக்கலிமாவும் வாழ்ந்து திருக்கலிமா மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நாளை சொர்க்கத்தில் கண்மனாய் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து ஒட்டி அமர்ந்து சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக என்று கூறி வாய்ப்படைத்தாய் நல்ல உள்ளங்களுக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கபீரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மௌலவி முகமது ஆசிம் ஹுசைனி அவர்கள் சிறந்த முறையில் நமக்கு வழிமார்கள் என்றால் யார் என்று தெளிவுபடுத்தினார். அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் அவர்களுக்கு பயமும் இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான துக்கமும் இல்லை என்ற திருமறையுடைய வசனத்தை நமக்கு போதித்தார். இன்னல்லதீன காலூ ரப்பனா அல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் என்பது திருமறை குர்ஆனுடைய வாக்காக. இன்னல்லதீன காலூ ரப்பனா அல்லாஹ், என்னை பரிபாலிக்கக்கூடியவன், படைத்தவன், பாதுகாக்கக்கூடியவன், என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் நடத்தக்கூடியவன் அல்லாஹ் என்று உறுதி கொண்டு அதிலே நிரந்தரமாக உறுதியாக இருக்கிறார்களே அவர்களுக்கு வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான துக்கமும் இல்லை என்பதாக அல்லாஹ் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்ற செய்தியை திருமறை குர்ஆன் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை படைத்து விட்டார் என்று சொன்னால் அவனுக்கு இரண்டு விதமான துணைகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். ஒன்று, அவன் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய நிகழ்வுதான். படைக்கப்பட்ட ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு மலக்கையும் ஒரு ஷைத்தானையும் அல்லாஹ் சாட்டி விடுகிறான். அந்த மலக்கு அவனிடத்திலே நல்ல காரியங்களை எந்த நேரத்திலும் போதிக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கும். ஷைத்தானாக இருக்கக்கூடியவன் எப்போதும் தீமையான சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைக்கக்கூடியவராக இருக்கும். இந்த இரண்டு நபர்களுடைய தாக்கம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கும். இதில் யார் மிகைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த செயல்பாடுகள் அந்த அடிப்படையிலே அமைகிறது. மலக்கினுடைய தாக்கம் அதிகப்படுத்துகிற பொழுது நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அதே நேரத்திலே ஷைத்தானுடைய தாக்கம் அதிகமாகக்கூடிய வேளையில் தீமையான காரியங்கள் செய்வதற்குரிய நிலை உருவாகிறது. எனவே நாம் ஒவ்வொருவர்களுக்கும் இந்த நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய ஷைத்தானை நாம் நினைத்து நம்முடைய மலத்தினுடைய அந்த கட்டளைகளுக்கு செயல்படுத்தக்கூடிய நிலையில் நம்முடைய நிலை ஆக வேண்டும். அப்படி இருந்தால் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய வேளையில் நமக்கு அது மிகப்பெரிய பாக்கியமாக அமைகிறது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா மற்றொரு வசனத்திலே சொல்லக்கூடிய வேளையில் இன்னல்லதீன காலூ ரப்பனா அல்லாஹ் சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாபு வலா தஹ்சனு வஅப்ஷிரு பில் ஜன்னah. அல்லாஹ்வை உறுதி கொண்டு அதிலே உறுதியான நிலையிலே இருந்திருக்கிறார்களே அவர்களுக்கு அவர்களுடைய மரண வேளைகளில் மலக்குகள் இறங்குகிறார்கள். அந்த மரண வேளையில் அவன் பயந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நாளை மறுமை என்னுடைய
என்னுடைய நிலை எப்படி இருக்குமோ என்று கவலைப்படக்கூடிய அந்த நிலையில் மலக்குகள் அவனிடத்திலே வந்து தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் இறங்கி சொல்லுகிறார்கள், நீ பயப்பட வேண்டாம், நீ கவலை கொள்ள வேண்டாம், அபிஷேரு பில் ஜன்னா, சுவனத்தை கொண்டு நீ நற்செய்து கொள் என்று சொல்லிவிட்டு, நஹனு அவுலியாவுக்கும், நாங்கள் உனக்கு துணையாக இருந்தோம், பில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்திலே நீ வாழக்கூடிய காலகட்டத்தில் உனக்கு எல்லா காரியங்களிலும் நாம் உனக்கு துணையாக இருந்தோம், அதே போன்று நாளை மறுமையிலும் நாம் உங்களுக்கு துணையாக இருப்போம் என்று அந்த மலக்குகள் சொல்லுவார்கள் என்ற செய்தியை திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்துள்ளது. இந்த வாக்கியத்தை பெற்றவர்கள் தான் வலிமார்கள். அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலே அவர்களுடைய ஆத்மாவை அவர்கள் நல்ல முறையிலே சீர்திருத்தம் செய்து நல்ல காரியங்களை அவர்கள் ஆற்றியதன் காரணத்தினால் அல்லாஹு அவர்களுடைய மலக்குகளுடைய தாக்கம் அவர்களுக்கு மிகைத்ததன் காரணத்தினால் அவர்கள் சிறந்தவர்களாக இறைநேச செல்வர்களாக அடையாளம் காட்டப்பட்டார். அதே நேரத்திலே ஷைத்தானுடைய தாக்கம் யாருக்கு அதிகப்படுத்துகிறதோ அவர்கள் தீமையான காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக, நல்ல காரியங்களை விட்டு அவர்கள் தவிர்க்கக்கூடியவர்களாக நிலையில் இருக்கிறார்கள். கடைசியிலே அவர்கள் அனைவரையும் அவன் அதாவது மலக்காக இருக்கக்கூடியவர் சுவனத்திலும், அதுபோன்று ஷைத்தானாக இருக்கக்கூடியவன் நரகத்திலும் அவனை இட்டுச் செல்லக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறார். அதைத்தான் அல்லாஹ் தஆலா மற்றொரு வசனத்திலே சொல்லி காட்டக்கூடிய வேளை, மஸலுல்லதீன, அதாவது சிலர்களுடைய மஸலு ஷைத்தான், ஷைத்தானுக்கு உதாரணம் என்பது அவன் மனிதனை பார்த்து சொல்வான், நீ காஃபிராகிவிடு, இறைவனுடைய சட்டங்களை நீ மறுத்துவிடு என்று சொல்லுவான். அதற்கு அவன் கட்டுப்படக்கூடிய வேளையில் நாளை மறுமையிலே அவன் நம்மை விட்டு நீங்கி விடுவான். வரியும் மின்க, உன்னிடத்திலிருந்து அவன் நீங்கி விடுவான். நான் இறைவனை பயப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் நீங்கி விடுவான். கடைசியில் அந்த ஷைத்தானும் அவனை யாராக நண்பர்களாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களும் சாலிதைனி ஃபீஹா, நரகத்திலே நிரந்தரமாக தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நமக்கு மிகைக்கிறது என்று சொன்னால் மலக்குகளுடைய தாக்கம் நம்மிடத்திலே இருக்கிறது என்று பொருள். தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது என்று சொன்னால் ஷைத்தானுடைய தாக்கம் நமக்கு இருக்கிறது என்பது பொருள். எனவே நமக்கு யார் மிகைக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் முடிவு செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை நமக்கு தந்தல் புரிவானாக. இறையச்சமிக்க அந்த நல்லடியாருடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பானாக. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு துஆக்களிலும் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், இறைவா எங்களுக்கும் சாலிஹான அந்த நல்லடியார்களுக்கும் நீ சலாம் சாந்தி அளிப்பாயாக என்று சொல்லப்படக்கூடிய அந்த துஆ நம்முடைய மரணத்திற்கு பின்னாலும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இந்த தொடர் சொற்பொழிவிலே உரையாற்றுவதற்காக நம்முடைய ஜமாத்தை சேர்ந்த கடந்த 4 மாதங்களுக்கு முன்னால் வஃபாத்தான மர்ஹூம் காஜா ஆலிம் சமாதி அவர்களுடைய மகன் அல்-ஹாஃபிஸ் அப்துல்லா அவர்கள் நாளைய தினம் உரையாற்ற இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லருளால் இந்த நிகழ்வு நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே அனைவரும் நல்ல முறையில் வந்து கலந்து சிறப்பித்து சொல்லப்படக்கூடிய செய்திகளை செவிமடுத்து